ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். நான் பண்ணுற ரெசிபி எல்லாம் குட்டீஸ்க்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபியோட பேர் முட்டை ஆம்லெட் கறி. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது பார்ப்போம். முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேங்காய் பால், உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய், இஞ்சி பேஸ்ட்டு, புளிக்கரைச்சல், பூண்டு. இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேனை பற்ற வச்சுக்கலாம். இது சூடானதும் நம்ம முட்டையை உடச்சி ஆம்லெட்டாக ஊற்றி வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நான் எண்ணெய் ஊற்றலை, அப்படியே போடுறேன். இதில் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இதில் உப்பு, இது நல்லா ஒரு சைடு நல்லா வேகணும். இப்போ 2 தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ எப்படியும் இதை ஆம்லெட்டாக போட்டு எடுத்து வச்சுட்டு தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ 2-3 கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா, நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒன்று ஊற்றிருக்கேன். இன்னும் 2 முட்டை கூட எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பக்கமும் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலியில் நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த புளிக்கரைச்சல் இதெல்லாம் போட்டு தேங்காய் பாலெல்லாம் போட்டு நல்லா ஒரு குழம்பு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். வாணலி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. நல்லா சூடாகணும் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா, நல்லா வதக்கணும். இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி விழுது போடுறேன். அப்புறம் பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க இஞ்சி பல்லு, பூண்டு பல்லெல்லாம் அப்படி அப்படியே போட்டோம்னா, இடித்து போட்டால் கூட அது அப்படி அப்படியே இருக்கும். அதனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் பேஸ்ட்டாக போடுறது. பச்சை மிளகா கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா வேண்டவே வேண்டாம்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி, தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கினதும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இதில் தேங்காய் பாலெல்லாம் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஒரு புளி கரைசல்லாம் போடுறதுனால நம்ம குழம்பு மாதிரி கூட இருக்கும், கிரேவியாக இருக்கும். ஸோ அதனால் இது சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த மாதிரி கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸோ பாதி வதங்கிருச்சு. நான் இப்போ மசாலா போடுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தனியாத்தூள், நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். புளியை கரைச்சிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன் தண்ணி போட்டு. இது கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் இன்னும் தண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் ஊற்றுறோம். நல்லா இன்னும் புளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம். பட் இது நான் திக்கு கிரேவியாக தான் பண்ண போகிறேன். இப்போ புளி கரைச்சல் ஊற்றியாச்சு, திக்காயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இது ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். நல்லா திக்காக இருக்கும் இது. ஸோ கிரேவிக்கு நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த முட்டையை நாலாக வெட்டி நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இந்த முட்டையை வெட்டுறேன். ரெண்டு மூணு ஆம்லெட் கூட நீங்கள் போட்டு எல்லாமே சேர்த்து இதில் அப்புறமா போட்டுக்கலாம். நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒரு சாம்பிளுக்காக. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஆம்லெட்டை இதுக்குள்ளே போட்டுடலாம். மேலே நம்ம கொத்தமல்லி கூட தூவி அழகாக வச்சுக்கலாம். ஸோ முட்டை ஆம்லெட் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வாசனையாக இருக்கும், கருவேப்பிலை கூட நம்ம தூவிக்கலாம். முட்டை ஆம்லெட் கறி ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி செய்யணுங்கிறத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் பேனில் முட்டையை உடச்சி போட்டுட்டு நல்லா ஆம்லெட்டாக போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலி சூடானதும் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி விழுது, பூண்டு விழுது, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சலை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொஞ்சோண்டு கொதிக்க ஆரம்பித்ததும் ஆம்லெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு மேலே நம்ம கருவேப்பிலையை தூவினா முட்டை ஆம்லெட் கறி ரெடியாக இருக்குது.